ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கும் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்களும் லைஃப்ல வந்து ஜெயிக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆ ஒண்ணுமே என்னால முடியாது. என்னால வந்துட்டு எதுவும் செய்ய முடியாது. நான் எதுவுமே செய்யாம இருக்கிறேன். நான் வந்துட்டு வீட்டிலேயே இருக்கிறேன். என்னால ரூ. 1 கூட சம்பாரிக்க முடியல. என்னால ரூ. 1 கூட அ என் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ண முடியல. நான் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கிறேன். யார்கிட்டயாவது ஒரு ஒரு ரூ. 5 கேட்டிருப்போம். அந்த ரூ. 5க்கு இல்லாத கணக்கெல்லாம் கேட்பாங்க. அது எதுக்கு? எவடம்? நீ வந்துட்டு என்னத்துக்கு இப்போ மறுபடியும் கேட்குற? அப்படின்னு சொல்லிட்டு. அது சின்ன விஷயமா தான் இருக்கும். ஒரு ஷாம்பு வாங்குறதுக்கா இருக்கும். வேற ஏதாவது வாங்குறதுக்கா இருக்கும். அப்படி நம்ம கேட்க போனோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, எ அது எத்தனை கேள்வி கேட்கும்போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாரி அந்த காசு வாங்கணுமா? அத நம்ம செலவு பண்ணணுமா? அது நம்மளுக்கு தேவையான்னு சொல்லிட்டு, நம்ம இல்லாத யோசனைலாம் நம்ம மைண்ட்ல வந்து இருக்கும். நம்ம கையில இருக்கிறத நம்ம எவ்வளோ குடுத்துருப்போம். அது வந்துட்டு நம்ம சம்பாரிச்சதா இல்லாட்டி நம்ம அம்மா வீட்டுக்கு போறப்பயோ, நம்ப கையில அவங்க எப்பயாவது குடுத்து வச்சிருந்தத நம்ம சேர்த்து வச்சோ, அத வந்து நம்ம எப்படியோ அவங்கள்ட்ட குடுத்து நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஆனா, அதுவே வந்து அவங்ககிட்ட நம்ம ரூ. 1 ரூ. 2 கேட்கும்போது, அவங்க நம்மள இப்படி எதுக்கு, என்ன ஏதுன்னு கேட்கும்போது, நம்மளுக்கே வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அத குடுக்கும்போது, அ ஏனோ தானோன்னு இந்தா அப்படின்னு தூக்கி போடுற மாரி போட்டாங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். இது என்னோட லைஃப்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைச்சோம்னா, இல்ல. இது மாரி நெறைய பெண்களோட லைஃப்ல நடக்குது. அவங்கவங்க வீட்லயும் நடக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவ நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். இது என்னோட லைஃப்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில வேற நம்ம என்னதான் சம்பாரிச்சாலும், என்னதான் வேலை செஞ்சாலும், சில இடத்துல ஆ "நீ என்ன வேலைய செய்ற? நீ சும்மா தானே இருக்கிற. நீ என்ன வேலைய செய்ற? நீ சும்மா தானே இருக்கிற." அப்படின்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ப சம்பாரிச்சு, நம்ப கை காசுல நம்ம ஒரு செலவு பண்ணிக்கிட்டோம்னா, அது நம்பளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே ரொம்ப பேர் எப்புட்றா வேலைக்கு போறது? எப்புட்றா நம்ப சம்பாரிக்கிறது? அப்படின்னு நெனைக்கும்போது, பெண்களுக்கான நெறைய வேலை வந்துட்டு இப்ப இருக்குது. நம்பளாலயும் சம்பாரிக்க முடியும். ஒரு மிஷின் இருக்கிறவங்க டைலரிங் வேலை செய்யலாம். நீங்க மிஷின் வச்சிருக்கீங்க, அதனால வந்துட்டு நீங்க டைலரிங் வேலைய பத்தி பேசலாம் அப்படின்னு நெனைக்கலாம். இல்ல, மிஷின் இல்லாதவங்க கூட நெறைய பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீட்ல இருக்கிறாங்க. வீட்ல இருக்க லேடீஸ் வந்துட்டு மத்தியான டைம்ல எப்படியும் சமைக்கிறாங்க. சமைக்கிறவங்க ஆ இந்த இப்போ நெறைய பேர் வீட்டு சாப்பாடு எதிர்பார்க்குறாங்க. வீட்டு சாப்பாடு வந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வீட்டு சாப்பாடு தேவைப்படுது. அவங்க வெளியிலேருந்து வந்து வேலை செய்றாங்க அப்படின்னா, நம்ம சமைக்கிறப்போ அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு நம்ம வீட்டு சாப்பாட அவங்களுக்கு குடுத்துட்டு காசு வாங்கிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த பக்கத்தில எம்ப்ராய்டிங் ஃபேக்ட்ரி இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த எம்ப்ராய்டிங் போட்டுட்டு அந்த நூல் கட் பண்றதுக்குன்னே துணிய குடுப்பாங்க வீடுங்களுக்கு. அந்த மாரி கட் பண்றதுக்கு அந்த துணிய வாங்கி நம்ப கட் பண்ணி குடுக்கலாம். அதே மாரி அ திரும்ப ஏதாவது ஒரு ரூ. 5000 ரூ. 6000 காசு இருந்துச்சுன்னா, ஏதாவது பொருள வாங்கி அ இந்த பாவாட, அப்புறம் டவலு அந்த மாரி ஐட்டம்லாம் வாங்கி நம்ப சேல் பண்ணலாம். இது மாரி வந்து பெண்களுக்கான நெறைய வேலை இருக்குது. நம்ப தான் அத வந்து எடுத்து செய்யறதில்ல. நம்ப தேடுறதும் இல்ல. நம்ப என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம், வீட்ல நம்பள பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசனை பண்ணிக்கிட்டு அதையே செஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியேவே இருக்கிறோம். ஆனா வேலைன்னு பார்க்க போனோம்னா, நம்மளுக்கு வேலை 1000 இடத்துல நெறைய வேலை இருக்குது. நம்ம தான் வந்துட்டு அத தேடுறதும் இல்ல, செய்யறதும் இல்ல. செய்யணும். செஞ்சா தான் வந்துட்டு நம்பளுக்கான மரியாதையே அந்த இடத்துல இருக்குது. நம்ப வந்துட்டு நான் படிக்கவே இல்லையே, இல்லன்னா என் படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலையே, அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேர் இருக்கிறாங்க. இல்ல, நம்மளுக்கு படிப்புக்கேத்த வேலை கிடைக்காட்டியும் பரவால்ல. அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். இல்ல, படிக்காதவங்களுக்கு நான் படிக்காததால எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்ட்டு இல்ல. நம்பளுக்கான வேலை நம்பளுக்கு இருக்குது. கண்டிப்பா மிஞ்சி போனா ஒரு கை குழந்தைய வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். அதுவே அ இல்ல, ஒரு 2 வயசு, 3 வயசு குழந்தை இருக்குதுன்னா, கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா அவங்கவங்களுக்கு ஒரு வேலைய எடுத்துக்கிட்டு தாராளமா செய்யலாம். அ நெறைய பேர் வந்துட்டு குழந்தைய அங்கன்வாடியில இது பால்வாடியில விட்டுட்டு கார்மெண்ட்ஸ்க்கு போறவங்க இருக்கிறாங்க.
ஆ வேறு வேறு வேலைக்கு போகிறவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் குழந்தைய விட்டுட்டு போக சொல்லல. உங்கள் குழந்தை இருக்குன்னா விட்டுட்டு போகலாம். இல்லை அப்படின்னா நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். நானே வந்துட்டு கையில் குழந்தை இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக வேலை செய்யாமையே இருந்தேன். அதேமாதிரி வேலை செய்கிறப்பயும் வேலை இருக்கிறப்பயும் வந்துட்டு நான் ரொம்ப சரி விடு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு டைமுக்கு மேலே என்னாலேயும் வந்து வேலை செய்யாமையா இல்லை அப்படியே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியே நம்மளால இருக்க முடியல. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஆகணுன்னா ஒருத்தவங்க பேசுகிறத வச்சு நம்ம மோட்டிவேஷன் ஆகுறோமோ இல்லையோ, ஒருத்தவங்க திட்டுறத வச்சு நம்ம மோட்டிவேஷனல் ஆகிடலாம். ஒருத்தவங்க பேசுவாங்க நம்மள, "நீ எதுக்கு தான் இருக்கிறியோ, எதுக்கு தான் போறியோ, என்னத்துக்கு தண்டமா இருக்கிற" அப்படின்னு. ஆனால் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறது அதெல்லாம் பெருசாக தெரியாது அவங்களுக்கு. நம்ம வந்துட்டு வெளியில் போய் வேலை செய்யாததோ, சம்பளம் வராததோ, காசு வராததோ தான் பிரச்சனையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது நம்மளுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் வேலை செஞ்சு உங்கள் செலவை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே அது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். குறை சொல்கிறோன்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நம்ம காசு குடுத்தாலும் குறை சொல்ல போகிறாங்க, காசு குடுக்காட்டியும் குறை சொல்ல போகிறாங்க. அதனால் அவங்கள பற்றி நீங்கள் யோசனை பண்ணாதீங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு மோட்டிவேஷன் தர விஷயமே என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மள குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க தான். பார்க்கப்போனா, அவங்க குறை சொல்ல ஆரம்பித்த பிற்பாடு தான் ஒவ்வொரு பெண்களும் வந்துட்டு, நம்ம வேலை செய்யணும், சம்பாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்பளுக்கா தோணும். நம்பளுக்கா எதுலயாவது சம்பாரிக்கணுன்ற ஈடுபாடே அவங்களால தான் வந்திருக்கும். எனக்கும் அந்த மாரி நெறைய டைம் அதனால தான் வந்தே இருக்குது. நானும் சம்பாரிக்கணும், நானும் செலவு பண்ணணும். என் காசுல நான் செலவு பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சதே வந்து, என்ன சில பேர் கொற சொல்றதால தான். அந்த மாரி கொற சொல்லி சொல்லி தான் ஓரளவுக்கு நான் வந்து இன்னைக்கு நல்லா சம்பாரிக்கிறேன்னா, அந்த கொற சொல்றவங்க தான் காரணன்ட்டு நான் ஆனா அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வேகத்தில தான் நம்ம வந்துட்டு வேலை செய்யணும், வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு தோணுமே தவிர, நம்மளுக்கு சம்பாரிக்கணும் அப்படின்லாம் தோணாது. இதுவே வீட்ல வந்துட்டு நம்மள நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்கன்னா, நம்மளுக்கு வேலைக்கு போக தோணாது. நல்லா தானே இருக்கிறோம். நம்மள நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம என்னத்துக்கு வேலைக்கு போகணும்? அப்படின்னு தான் தோணுமே தவிர, வேலைக்கு போய் சம்பாரிக்கணும், நம்ம காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தோணாது. அதுவே வீட்ல குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வேகத்தில போக தோணும். அதன விட்டுட்டு நீங்க வந்துட்டு வீட்ல அழுதுகிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா சரியாக போறதில்ல. குறை சொல்றவங்க நம்ம சம்பாரிச்சாலும் குறை சொல்லுவாங்க. சும்மா இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. அதனால குறை சொல்றவங்கள பத்தி டோன்ட் கேர்ன்ட்டு உங்க வேலைய நீங்க செஞ்சுக்கிட்டு போங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். நம்ம நெனச்சது நடக்கும். அத விட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்ல உட்காந்துட்டு, அழுதுகிட்டு எந்நேரமும் சோகமா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு, மொபைல்ல சோகமா பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது மாரி கேட்டோம்னா, நம்மளுக்கு அந்த டைம்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாரி இருக்குமே தவிர, கண்டிப்பா அது ஒரு சொல்யூஷனா ஆகவே ஆகாது. நம்ம சம்பாரிச்சா தான், நம்ம வேலை செஞ்சா தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். அத விட்டு சோக பாட்டு கேட்கறது, யாருக்கிட்டயாவது போயிட்டு என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்றது, எதுவுமே சரியாக போறதில்ல. நம்ம கஷ்டத்த வந்துட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னா, அவங்களால நம்மளுக்கு அந்த ஒரு சொல்யூஷன் குடுக்கவே முடியாது. அ அவங்க வந்து அத சரி பண்ண போறதும் இல்ல. அப்படியே ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னும்போது ஒருத்தர்ட்ட காசு கேட்டோம்னா, அந்த காச அவங்க திருப்பி வாங்காம உட்டுருவாங்களா என்ன? திருப்பி வாங்கி தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கவே கிடைக்காது லைஃப்ல. நீங்க வந்துட்டு ஒருத்தர்ட்ட நம்ம பிரச்சனைய சொல்றதால நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகுமே தவிர, பிரச்சனை கம்மியாகாது. அதனால எப்பயுமே நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கணுன்ற அவசியமும் இல்ல. அதனால நீங்க யாருக்கிட்டயும் எந்த பிரச்சனையும் போயிட்டு சொல்லவும் போகாதீங்க. ஆறுதல் தேடிக்கவும் போகாதீங்க. ஆனா, அவங்களால நம்மளுக்கு எந்த ஆறுதலும் தர முடியாது. இப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்களே நம்மள திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல போனோம்னா, அவங்க சொல்லி கேட்டுட்டு தான் போவாங்களே தவிர, அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு ஆறுதலுமே குடுக்க முடியாது. அதனால நீங்க யாருமே உங்க வீட்ல பிரச்சனையா, இல்ல உங்களுக்கு மனஸ்தாபமா, அது யார்கிட்டயுமே போய் சொல்லிக்காதீங்க, பேசிக்காதீங்க. அத பத்தி எப்பயுமே நீங்க கண்டுக்காதீங்க. அந்த டைம்ல திட்டுறாங்களா? ஆமா கஷ்டமா தான் இருக்கும். இல்லன்னு நானும் சொல்லல.
டைமில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அத சீன்னு தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம சோகமா இருந்தோம்னா, அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஹாப்பி ஆயிடும். அவங்க எத நினைச்சு நம்மள பேசுனாங்களோ, எத நினைச்சு நம்மள திட்டினாங்களோ, அதில வந்துட்டு அவங்க ஜெயிச்ச மாரி ஆயிடும். அத விட்டுட்டு நம்ம அத கண்டுக்காம போயிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அவங்க திட்டிட்டு அப்புறம் வந்துட்டு அ என்ன எவ்வளோ திட்டுனாலும் இவ அசைய மாட்றாளே அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்களே தவிர, முடிஞ்ச வரைக்கும் காதே கேட்கல அவங்க நம்மள பேசவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி செஞ்சுட்டு போனா தான் நீங்க வந்துட்டு லைஃப்ல ஜெயிக்க முடியும். அத விட்டுட்டு சோகமாவே எப்பயும் சோகமாவே சோக ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு அப்படிலாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பெண்களா பொறந்த நீங்க எல்லாருமே சம்பாதிங்க. சம்பாதிச்சு உங்க காசுல நீங்க நல்லா இருக்கலாம். அப்படி இருந்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, டெய்லர் வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா வந்துட்டு ஆ காலையில 9 மணிக்கு களை வெட்ட போவாங்க. 9 மணிக்கு களை வெட்ட போயிட்டு, மணி 1 மணிக்கு அப்படி வருவாங்க. 1 மணி வரைக்கும். அப்போ காலையில 9 மணிக்கு போயிட்டு, மதியானம் 1 மணிக்கு வராங்க களை வெட்டிட்டு. அந்த 1 மணி வரைக்கும் வெறும் ரூ. 200 தான். ரூ. 200 அதுவும் இப்ப தான் ரூ. 200. இதுக்கு முன்னாடி ரூ. 100 ரூ. 150லாம் இருந்திருக்குது. ரூ. 200 வச்சுக்கோங்க. அந்த 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் களை வெட்டிட்டு, அதுவும் வெயில்ல அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு தோல் உரிச்சிரும் பழகுது. அந்த மாரியான ஒரு வெயில்ல கஷ்டப்பட்டு அந்த ரூ. 200 சம்பாரிச்சுக்கிட்டு வந்து அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாம நான் நிழல்ல உட்காந்துருக்கிறதும் இல்லாம, ஃபேனை வேற போட்டுட்டு ஃபேன் காத்துலயும் உட்காந்துருக்குறேன். அப்படி உட்காந்துக்கிட்டு நான் சம்பாதிக்கிறது அனாவசியமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது மாரி நெறைய பேர் இது மாரி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மாரி தான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறோம். நம்மளோட கீழ இருக்கிறவங்க அவங்க எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, எப்படிலாம் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட பிரச்சனை ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தோணும். அதனால ஆ பெண்களா இருக்கிற நீங்க வந்துட்டு ரொம்ப எல்லா விஷயத்துக்குமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதிகமா நம்ம யோசனை பண்ணோம்னா நம்மளுக்கு தான் அது கெட்டது. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட லைஃப்ல இது மாரி நெறைய அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவிச்சுட்டு இப்ப தான் நான் வந்துட்டு கொஞ்சம் அத பத்திலாம் யோசனை பண்ணாம இருக்கிறேன். அதே மாரி நீங்களும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நீங்களும் வந்து எத பத்தியும் யோசனை பண்ணாம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானு கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். உங்க லைஃப்லயும் இது மாரிலாம் பிரச்சனை இருந்ததா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி புடிச்சிருந்ததுன்னா, நம்ம வீடியோவ ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இல்ல உங்க ஃப்ரெண்டு லைஃப்ல இது மாரி நடக்குது அப்படின்னா, நான் இந்த வீடியோவ உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவ முடிச்சுட்டேன். இந்த துணி பார்த்தீங்கன்னா, வெறும் ஆல்ட்ரு துணி தான். புது ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு வந்தது. இத தச்சு குடுத்தேன். ஒரு 1/2 மணி நேரத்தில இத தச்சுட்டேன். இது ரொம்ப பேர் இத தைக்க மாட்டேன், நான் தைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிடுவோம். ஆனா இது பாருங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில நான் தச்சு குடுத்தேன். தச்சு குடுத்ததால எனக்கு இன்னைக்கு வருமானம் ரூ. 200 வந்துச்சு.